Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெரிய குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதும் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதக்குங்க. அந்த வாசனை நல்லா வரும். இப்போ நான் ஆனியன் ஒரு 3 ஆனியன் நான் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சுருள வதக்கணும். பிரியாணிக்கே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது அதோட டேஸ்ட்டே. நல்லா வதக்குங்க. வெங்காயம் அந்த ஒரு கோல்டன் கலரில் வரணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இந்த சமயத்திலேயே தக்காளி போட்ட உடனேயே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுவும் தக்காளி கூடயே சேர்ந்து வதங்கினாதான் நல்லா வதங்கும். இந்த பச்சை வாசனை போகும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இதை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேரட் ஒரு 1/2 கப், பீன்ஸ் ஒரு 1/2 கப் நான் போட்டிருக்கேன். என்கிட்ட பட்டாணி கண்ணி இல்லை, ஸோ அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டர் 6 கப் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் எந்த கப்பில் நான் வாட்டர் ஊற்றுறேனோ அதே கப்பில் அளவுக்கு தான் நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அதே அளவுலையே தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 6 கப் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கல் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ. கொத்தமல்லி, புதினா இலை, இதில் சும்மா ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது இந்த தண்ணி கொதித்து வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் 2 கப் பாஸ்மதி ரைஸை இப்போ எடுத்து போட்டுக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்ததும் இறக்கி வச்சுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை செம்மையாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.